ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் கூலிங்காக இருக்கக்கூடாது. அண்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா லைட் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பட்டர் வந்து கூலிங்காக ஈக்கக்கூடாது. பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் பட்டர் ஈக்கணும். அண்ட் அதோட பொடி பண்ணி வச்சுக்கிற சுகர் ஆட் பண்ணுங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லை பேக் ஆகினதுக்கு பிறகு சுகர் எல்லாமே அந்த கேக்கில் அடித்தட்டில் அப்படியே நிற்கும். அதனால நல்லா சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அண்ட் அதோட 1 by 1 எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக் எல்லாத்தையுமே சேர்க்க வேணும். 1 by 1 ஆட் பண்ணிக்கொண்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் எக் மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு மைதா அண்ட் கொக்கோ பவுடர் அண்ட் அதோட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா 3 times சலித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா 3 times நல்லா இதே மாதிரி பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு பிறகு எங்களோட மிக்சரில் இதே மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே அடிக்கு ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி ஸ்மூத்தாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதோட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் வேண்டாம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்மூத்தாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட எங்களோட அவனை 180 செல்சியஸில் நாங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளணும் ஒரு 10 minutes. ரெட் வெல்வெட் கேக்குக்கு மில்கோட ஒயிட் வினாகர் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ஆட் பண்ணுங்கள். அந்த இன்க்ரீடியன்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்ட் அதோட ரெட் வெல்வெட் கேக்குக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இதே மாதிரி ஸ்மூத்தாகவே பட்டரை மிக்ஸ் பண்ணிக்கொண்டு நான் இன்றைக்கி 500 grams பேக் பண்ணுற ட்ரே ஒன்று தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சு இப்போ எங்களோட பேட்டரை பேக்கிங் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஒரு 30 minutes பேக் பண்ணினாலே போதும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் எங்களுக்கு கிடச்சிக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.